ரோஹித் சர்மா எம்ஐ டீம் கேப்டனா இருந்தா, எம்ஐ டீமோட பிராண்ட் வேல்யூ குறைஞ்சிருமா? அதனால தான் ஹார்திக் பாண்டியாவ கேப்டனா போட்டுருக்காங்களா? என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி இல்ல. கேப்டனா இருக்க தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஐ டீம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்திக் பாண்டியாவுக்கு இத குடுத்துருக்காங்க. கேப்டன்சி நீங்க தான் இனிமே எம்ஐக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லி. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ல இல்ல. அவர பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயரா நார்மலா இறக்கி விட்டா நல்லா ஆடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா எம்ஐ டீமுக்காக ஒரு 5 டைம் கப் வாங்கி குடுத்துருக்காரு. இதெல்லாம் மனசு இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மாவ தான் கேப்டன்சிலேருந்து தூக்கியிருக்காங்க. இவர் ஏன்னா அப்படி என்னதான் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ல இருக்காரு. ஓடிஐ, T20 வேர்ல்டு கப்பில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்திக் பாண்டியா ஃபார்ம்ல இருக்காரு. நல்லா ரன் அடிப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஐ பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியாவ கேப்டனா போட்டோன்னு ஒரு போஸ்ட் தான் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 மில்லியன் இருந்துச்சு ஃபாலோவர்ஸு. 2 கோடி குறைஞ்சிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பாண்டியா பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ல இருக்காரு. 2 டைம் கப் வாங்கி குடுத்துருக்காரு குஜராத் டீமுக்காக. அவர கேப்டனா போட்டா மும்பைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 4, 5 கப் வரும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கப் வாங்கி குடுத்துருக்காரு ரோஹித் சர்மா. அதெல்லாம் மனசு இல்லாம இவர போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணா, அதாவது T20லிருந்து ஐபிஎல்க்கு வரார்ல. ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, ஆட் ப்ரமோஷன் பண்ணா காசு ரெவென்யூ சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நம்ம ரோஹித் சர்மா வச்சு காசு சம்பாரிக்க முடியாது. பாண்டியா பார்த்தீங்கன்னா, ஆட் நடிக்கிறனால பார்ட்னர்ஷிப் போட்டு இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா, ஆட் நடிக்கிறதுனால மும்பைக்கு இன்னும் பாதி ரெவென்யூ வரும். அதுலேயும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஹார்திக் பாண்டியாவ கேப்டனா போட்டிருக்காங்களாம். இது பார்த்தீங்கன்னா, எந்த மாரி இருக்குன்னா, வேற மாரி தான் இருக்கு. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஹார்திக் பாண்டியா ஒரு நல்ல கேப்டன் தான். இருந்தாலும் ரோஹித் சர்மா விட்டுட்டு இவர போட்டிருக்கலாம். ரோஹித் சர்மா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பரவால்ல. அது மட்டும் இல்லாம ஓடிஐ கிரிக்கெட்ல, அதாவது ஐசிசி இப்போ வேர்ல்டு கப் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஜெயிச்சிருந்தா ரோஹித் சர்மா தான் கேப்டனு மும்பைக்கு. எம்ஐக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியா கேப்டன் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பேச்சே வந்திருக்காது. அடுத்த வீடியோல சந்திப்போம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.